வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி உடம்புக்கு ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது நல்லா உளுந்து ஊறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே உளுந்து ஊற வச்ச தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உளுந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைச்சிக்கலாம். அடுத்து பாதி தேங்காய் அதை அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். தலைப்பாலை ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கஞ்சி எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோமோ அதை அடுப்பில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி பாலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த உளுந்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட தரலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் மண் தூசி ஏதாவது இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி வாரத்தில் ஒரு டைமாவது பெண்கள் குழந்தைகள் சாப்பிட்டு வரணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கஞ்சி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உடம்புக்கு நல்லா வலு சேர்க்கக்கூடிய உளுந்தங்கஞ்சி தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம டெய்லியும் 1 கப் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. உளுந்தில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதை சாப்பிட்டா வெயிட் போடணும்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வெயிட் போடாது. ஆனால் நம்ம லிமிட்டான குவான்டிட்டியில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வெயிட் போடாது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.